மாரி, தேவி அம்மா வந்துட்டீங்களா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல மாரி. என்னம்மா இது? நீங்க எதுக்காக எனக்கு நன்றி சொல்லணும்? என்ன மாரி, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? என்னோட பூவையும் பொட்டையும் நீதானே காப்பாத்தி கொடுத்த. ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? நான் என்னோட கடமையை தான் செஞ்சேம்மா. நீங்க நன்றி எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்த வேண்டாம்மா. சரி மாரி, உன் விருப்பம்தான் என்னோட சந்தோஷம். எனக்காக நீ இன்னொரு உதவி செய்யணும் மாரி. என்ன செய்யணும்மா? சொல்லுங்க. கங்காதரன் ஒருத்தரை நீ போய் சந்திச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சரிம்மா. யார் அந்த கங்காதரன்? எங்க இருக்காரு? ஜெயில்ல. என்னம்மா சொல்றீங்க? ஜெயில்ல இருந்து இன்னைக்கு விடுதலை ஆக போறாரு. நீ ஜெயிலுக்கு போய் அவரை பார்த்து பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஜெயில இருக்கிற ஒருத்தரை எதுக்காகமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? என்ன தப்பு பண்ணிட்டு அவரு ஜெயிலுக்கு போனாரு? இப்ப எதையுமே என்கிட்ட கேட்காத மாதிரி. நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ ஜெயிலுக்கு போய் கங்காதரனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. என்ன மாதிரி? எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா? செய்யறேம்மா. நான் ஜெயிலுக்கு போய் கங்காதரனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் மாரி. தேவி அம்மா ஜெயில கங்காதரனை சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா நம்ம ஜெயிலுக்கு போறதுக்குள்ள கங்காதரன் விடுதலையாகி போயிட்டாரே. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆள் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியலையே. ஐயோ, வயசான பெரியவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி அபூர்வ சக்தியில தெரிஞ்சதே. அவரை வேற ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். அவரை நான் எங்க போய் தேடுவேன்? எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. அபூர்வ சக்தியில பார்த்து ஆக்சிடென்ட் நடந்த ரோடு மாதிரியே இருக்கே. அபூர்வ சக்தியில பார்த்து அதே வண்டி, ஆக்சிடென்ட் நடந்த அதே இடம். அப்போ அந்த வயசான பெரியவர் என்னாச்சு? ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? யார் என்ன காப்பாத்துனது? நல்ல வேலை, ஒரு வண்டியில அடிபட பாத்தீங்க. ஐயோ, அப்படியா? ரொம்ப நன்றிமா. உன் பேர் என்னம்மா? என் பேரு மாரி. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். ஐயா நில்லுங்க. நான் உங்களை வீடு வரைக்கும் வந்து உங்களை விட்டுட்டு வந்துடவா? உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன காப்பாத்தினியே,
எனக்கு அதுவே போதுமா. இப்போ ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டோம். ஆனா இப்படியே விட்டுட்டு போக முடியாதே. ஐயா கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உங்களை நான் வீட்லயே விட்டுட்டு போறேன். எனக்கு வீடு வாசல் சொந்தம் பந்தம் யாருமே இல்லம்மா. நான் ஒரு அனாதை. நான் வரேன். அப்போ தயவு செஞ்சு என் கூட ஏன் வீட்டுக்கு வாங்க ஐயா. யாருமா நீ? யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி உன் வீட்டுக்கு வர்றது? என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. நான் போறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் போறேன். ஐயா, நான் தேவி குரூப் ஆஃப் கம்பெனி முதலாளியோட மருமக. என்ன சொன்ன? ஆமாயா, தேவி குரூப் ஆஃப் கம்பெனி முதலாளி ஜெகதீஷ் தேவி அம்மாவோட மருமக. என்ன நம்பி நீங்க என் கூட வரலாம். தேவி அம்மா மருமகளா நீ? ஆமா ஐயா, தயவு செஞ்சு என் கூட வாங்க ஐயா. கடவுள் இருக்காம்மா. அவன் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். நான் உன் கூட வரமா. இதுக்காகத்தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இருங்க, ஆட்டோ பிடிக்கிறேன். யார் இவன்? கங்காதரனுக்கு வயசான ஆள் கெட்டா போட்டா இப்படித்தான் இருப்பான். ஆனா இவனுக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்குது. சம்திங் ராங். ஐயோ, வந்த உடனே சிஸ்டரோட குரவலியை பிடிக்கிறானே. ஐயா, என்ன பண்றீங்க? ஐயா, 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 என்ன பண்றீங்க? ஐயா, ஐயா, விடுங்க. ஐயா, ஐயா, விடுங்க ஐயா. ஐயா, ஐயா, வாங்க போலாம். இந்த மாதிரி என்ன பண்றா, எதுக்கு பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம், அவ பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆன்ட்டி எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? வழக்கம் போல சங்கரபாண்டி சித்தப்பா ஏதாவது சொதப்பிருப்பாரு, அதனால டென்ஷனா இருப்பாங்க போல. நீ இப்போதைக்கு எதுவும் கேட்காத, வேடிக்கை மட்டும் பாரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். வயசான அந்த ஆளு எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அவளோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. சிஸ்டர், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சிஸ்டர். சரி, நீங்க பேசுங்க, நாங்க வெயிட் பண்றோம். தனியா என்ன ரகசியம் பேச போறாங்க? அவங்களுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? தெரியலையே ஜாஸ்மின். என்ன என்ன விஷயம்? சிஸ்டர், மாறி கூட்டிட்டு வந்திருக்கிற ஆளை பார்த்தா கங்காதரனுக்கு வயசான கிட்ட போட்டா எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கான் சிஸ்டர்.
சிஸ்டர். எனக்கு என்னவோ அந்த ஆள் மேல லேசா டவுட் வந்துருச்சு சிஸ்டர். எனக்கும் அப்படிதான் தோணுது. அதுக்குன்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எதுக்கும் அந்த ஆளை நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சொல்லிட்டீங்கல்ல சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். மாறி எதுக்காக அவனை கூட்டிட்டு வந்திருக்கா? அவளோட பிளான் என்னவா இருக்கும்? ஐயா ஆ. தண்ணி பக்கத்துலயே வச்சிருக்கேன். தேவைப்பட்டா எடுத்து குடிங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் செஞ்சு கொடுக்கறேன். தேவி அம்மா மாதிரியே உனக்கும் ரொம்ப நல்ல மனசுமா. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது தேவி அம்மா விஷயத்துல உண்மையா போச்சு. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாமா, செஞ்ச தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது தேவி அம்மா விஷயத்துல பொய்யா போச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். கண்ணு தெரியாதவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜெகதீஷ் ஐயாவை ஏமாத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்ட அந்த தாராவுக்கு சரியான பாடத்தை நான் சொல்லிக் கொடுப்பேம்மா. அந்த தாராவுக்கும் சங்கர பாண்டிக்கும் என் கையால தான்மா முடிவு காலம். என் கையால தான் அழிவு. அழிக்கிறேன். ஜாஸ்மின், உனக்கு கோலம்லாம் போட தெரியுமா? என்ன ஸ்ரீஜா இப்படி கேக்குற? நான் காலேஜ் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல நடந்த கோல போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்கினேன். சூப்பர் ஜாஸ்மின். அப்போ உன்கிட்ட இருந்து நிறைய கோலம் போட நானும் கத்துக்க போறேன். கவலையே படாத, நான் உனக்கு கத்து தரேன். மாறி இது கரெக்டா? ஆமாக்கா. தேவி, கோலம் ரொம்ப அழகா இருக்கே. அதை விட நீ ரொம்ப அழகா இருக்க. அப்பா, இப்ப இன்னும் ரொம்ப அழகா இருக்க. ஸ்ரீஜா, எப்படி என் கோலம்? சூப்பரா இருக்கு ஜாஸ்மின். உன் கோலம் பிரமாதமா இருக்கு.
இப்ப கூட கோலம் போட்டி வச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சூப்பரா அசத்திருக்க ஜாஸ்மின். ரொம்ப நல்லா இருக்கு பாக்க. தேங்க்ஸ். உன் கூட எல்லாம் கோலம் போட்டியில கலந்துக்கிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது. தேவி, என்ன மன்னிச்சிரு தேவி. நான் பண்ண தப்புக்காக இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தேவி, என்ன மன்னிச்சிரு தேவி. நீ இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டே. நான் நீ இல்லாம தனியா என்ன பண்ணுவேன்? தேவி, தேவி, மன்னிச்சிரு தேவி. பெரியமா, மாமா தேவியத்தைய நினைச்சு ரொம்ப வேதனையில புலம்பிட்டு இருக்காரு. தொலைச்சிட்டேன் தேவி. சரி போலாம் பெரியமா. ஜாஸ்மின், ஜாஸ்மின், ஒரு நிமிஷம் நில்லு. ஒரு நிமிஷம். உங்க ரெண்டு பேரையும் தான் நான் தேடிட்டு இருந்தேன். சீக்கிரம் ரெண்டு பேரும் மேல வாங்க. எங்களை எங்க கூப்பிடுற? அட நான் சொல்றேன் வாங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. அப்புறமா வரணுமா வேண்டாமா நாங்க யோசிச்சு சொல்றோம். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. ஏய், விடு. வா ஜாஸ்மின். எங்கன்னு சொல்லு. வா வா வா, சீக்கிரம் வா. வா வா. எதுக்கு நீ கூட்டிட்டு போற? என்னன்னு சொல்லு. மாறி. ஜாஸ்மின். ஐயோ, ஐயோ. ஜாஸ்மின். ஜாஸ்மின், நான் உன்னை ரூம்ல அங்க எங்க தேடிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, என்னது இது? யாரோட கார் டயரை பஞ்சர் பண்றதுக்கு இந்த ஆணியை ரெடி பண்ணிட்டு இருக்க?
இது கார் டயரை பஞ்சர் பண்றதுக்கு இல்ல, அந்த மாரியோட காலை பஞ்சர் பண்றதுக்காக தான் இத ரெடி பண்ணிருக்கேன். இத வச்சு மாரிக்கால பஞ்சர் பண்ண போறியா? எப்படி? சூர்யாவோட சேர்ந்து மாறி போட்டோ மாட்ட ஆணி அடிக்கும் போது வேணுனே சுத்தியல என் தலையில போட்டால, அதுக்கு பழிக்கு பழி வாங்கதான் இந்த ஆணிய மேட்டுக்கு அடியில மறைச்சு வைக்க போறேன். பூஜையை முடிச்சதும் மாறி எல்லாருக்கும் ஆரத்திய காட்ட ஹாலுக்கு வருவால, அப்போ மேட்டு மேல காலை வைப்பா. அப்போ மேட்டுக்கு அடியில இருக்கிற இந்த ஆணி மாறி கால பஞ்சர் ஆகும். அவளும் நடக்க முடியாம அவஸ்தைப்படுவா. சூப்பர் ஜாஸ்மின். சரி சரி, சீக்கிரம் கொண்டு வந்து மேட்டு கீழே ஒளிச்சு வை. சரி சரி, மாறி பூஜையை முடிக்க போறா. சரி இதோ வரேன் இரு. அங்க வச்சிடு. சூர்யா, என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறத என்னால தாங்கிக்க முடியலடா. அப்பா, நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனா? அப்பா சொன்னா கேளுங்கப்பா. விடாத விடாத. அப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தினேஷ் ப்ரோ, நீ அப்பா உள்ள கூட்டு போ. அப்பா இல்ல வாங்க. நீங்க உள்ள போங்க. அப்பா, அப்பா வாங்கப்பா. ப்ளீஸ் பா, போங்கப்பா. போங்கப்பா. வாங்க வாங்க. நல்லா தெரியும். வாங்கப்பா. வாங்க வாங்க. சரி வாங்க. எல்லாம் வாங்கப்பா. சிஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். அம்மா, அப்பா பேசுறத நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். அவரோட நிலைமை தான் உங்களுக்கு தெரியும்ல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. ஹாஸ்னி, இங்க வா. இத கொண்டு போய் வெளியே போட்டுரு. மா, அழாதீங்கம்மா, வாங்க. அழாதீங்கம்மா, வாங்க. யாரா இருக்கும்? வாங்க ஐயா. பாத்து மெதுவா. சரி சரி. இதையும் மறந்துட்டோமே. என்னவா இருக்கும்? எல்லா பிளானுமே சொதப்பிருச்சு. அட விடு ஜாஸ்மின், நல்ல வேலை. பைத்தியம் மாமா தாராத்தைய திட்டினதுனாலதான் சூர்யா மாமா ஆஃப் ஆனாரு. என்னன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிருப்போம் ஜாஸ்மின். ஜாஸ்மின், என்ன யோசனையில இருக்க? இல்ல, இந்த பெரியவர் இருக்காருல்ல, மேட்ல ஆணி இருக்கிறது தெரிஞ்சு மாரிய காப்பாத்துறதுக்காக கால வச்சாரா, இல்ல தெரியாம யதார்த்தமா கால வச்சாரா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு ஜாஸ்மின்? ஐயோ, இத யார் இங்க கொண்டு வந்து வச்சது? இந்த முட்டாள் ஹாசினி தான் வச்சிருப்பான். சூர்யா மாமா ஹாசினி கிட்ட தானே கொடுத்தாரு. ஐயோ, எனக்கு என்னமோ இந்த பெரியவருக்கு கண்ணு தெரியுமோன்னு டவுட்டா இருக்கு. நான் அப்ப மறைச்சு வச்சத பாத்துட்டு மாரிய காப்பாத்ததான் மேட்ல கால் வச்சிருப்பாரு. நீயாவது இத கொண்டு போய் போட்டு போ. குடு. யானி நீங்க ரெண்டு பேரும் திருடி வச்சிருக்கீங்களா? அறிவில்ல உனக்கு? முட்டாள் தனமா இப்படிதான் சேர்ல வச்சுட்டு போவியா?
ஜாஸ்மின் பின்னால குத்திடுச்சு. பின்னாடி குத்திடுச்சா? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஏய் என்னடி ஒலற? புரியலையா? வினை விதித்தவன் வினை அறுப்பான், திணை விதித்தவன் திணை அறுப்பான். இவ்வளோ ஐயோ நாம சொன்னதை இவன் நம்பிட்டானா இல்லையா? ரொம்ப யோசிக்கிறானே. என்னப்பா சூர்யா யோசிக்கிற? மா இல்லம்மா, மாரியும் நீங்களும் தான் அதிர்ஷ்டசாலிங்க, கொடுத்து வச்சவங்க. என்னப்பா சூர்யா சொல்ற? உங்க 2 பேர் கனவுலையும் வர என் அம்மா என் கனவுல வரமாட்டேங்கிறாங்களே. வருத்தப்படாதப்பா சூர்யா. இத்தனை வருஷம் கழிச்சு நேத்துதான் அக்கா என் கனவுல வந்தாங்க. ஆனா மாரி கனவுல தான் வந்து அடிக்கடி அவங்க பேசிட்டு போறாங்க. அதனால மாரி நினைச்சா அக்காவ உன் கண்ணுல கண்டிப்பா காட்ட முடியும். என்ன சூர்யா யோசிக்கிற? மாரி மனசு வச்சா அக்காவ உன் கண்ணுல காட்ட முடியும். நீ மாரி கிட்ட உன் ஆசைய சொல்லுப்பா. மாரி கண்டிப்பா உன் ஆசைய நிறைவேத்தி வைப்பா. சரிங்கம்மா, நான் இப்பவே மாறிக்கிட்ட போய் என் அம்மாவை கண்ணுல காட்ட சொல்றேன். சிஸ்டர், என்ன சிஸ்டர் அடுத்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்குது. அது என்ன பிளான் தெரிஞ்சுக்கலாமா சிஸ்டர்? மாரியோட சக்தி என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆவியா அலையறாளே இதோ இந்த தேவிதான் மாரியோட சக்தி. கரெக்ட் சிஸ்டர். தேவி கிட்ட இருந்து மாரிய பிரிக்கணும். சூர்யா மாரிய வெறுத்து ஒதுக்கணும். அதுக்கப்புறம் மாரி பேர்ல இருக்கிற சொத்து, சாவி கொத்து, இது எல்லாமே சூர்யா மூலமா என் கைக்கு வரணும். அதுக்கு செத்து ஆவிய அலையற இதோ இவ ஆத்மாவை புடிச்சு இவள அடக்கி வைக்கிறதுக்கு மந்திரவாதிய வர சொல்லிருக்கேன். சிஸ்டர், உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சிஸ்டர். சூர்யா மாறிக்கிட்ட தேவிய கண்ணுல காட்டுன்னு சொன்னா மாரியும் கண்டிப்பா தேவிய வரவழைப்பா. அப்போ மந்திரவாதி தேவியோட ஆத்மாவை பிடிச்சு சீசாக்குள்ள அடைச்சிருவாரு. அப்படித்தானே? உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மூளை இருக்குங்கறத நான் ஒத்துக்கிறேன். இந்த தேவிய அடிச்சு வச்சுட்டா அதுக்கப்புறமா மாரியால நமக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாம வச்சதுதான் சட்டம். சரி சரி வா, ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு. வா. அம்மா, என்னோட சின்ன வயசுல நீங்க எனக்கு சோறு ஊட்டி விட்டது, உங்க மடியில நான் தலை வச்சு தூங்குனது, இது எல்லாமே என் ஞாபகத்துக்கு வருதுமா. மாரி தாரம்மா கண்ணுக்கு தெரியற நீங்க. சரி மாரி, நீ ஆத்ம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிடு. பூஜை முடிஞ்சதும் நான் கண்டிப்பா வருவேன். நீ சூர்யாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். சரிங்கம்மா. மாரி, கண்டிப்பா அது நடக்குமா? ஏம்மா இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நடக்கும். நீங்க உங்க மகனை பார்த்து பேசுவீங்க. என்னாச்சுமா? எதுக்கு இந்த கண்ணீர்? இது சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீர். ஏதோ போன் வந்துச்சுன்னு இப்பதான் வெளியே போனாரு. என்ன ஆண்டி, எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆத்ம பூஜைக்கு மாறி ஏற்பாடு பண்ணிருக்கிற சாமியாருக்கு பதிலா
நம்ம மந்திரவாதிய தயார் பண்ண சொல்லி சங்கரபாண்டி கிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. வந்துட்டேன். இதோ அத்தை வந்துட்டாரு. என்ன சிஸ்டர், என்ன ப்ராப்ளம்? ஏன் எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க? ஆத்ம பூஜைக்கு நம்ம மந்திரவாதிய ரெடி பண்ண சொல்லி இருந்தனே, என்னாச்சு? ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ரெடி சிஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி மாரியோட சாமியார மாத்தியாச்சு. நம்மளோட மந்திரவாதி மாரியோட சாமியார் கெட்டப்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர்தான் போன் பண்ணாரு சிஸ்டர். அவர்கிட்ட தான் இப்ப பேசிட்டு வரேன் சிஸ்டர். அப்போ வரப்போற சாமியார் மாறி ஏற்பாடு பண்ண சாமியார் கிடையாது, நம்ம மந்திரவாதி. அப்படிதானே? கரெக்ட் ஆளுக்கு தேவதா. சித்தப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கமே, மாறி அதை கண்டுபிடிச்சிட மாட்டாளான்னு கேட்க போற, அப்படித்தானே? அதேதான். நீ யோசிக்கிறத நான் யோசிக்க மாட்டேனா? மாரிக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சாமியார் பத்தின அடையாளம் எதுவுமே தெரியாது. கோவில்ல பூசாரி சொல்லி அவர் கூட போன்ல பேசியிருக்கா, அவ்வளவுதான். அதனால மாறி அவ ஏற்பாடு பண்ண சாமியார் வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆள் மாறாட்டத்தை பத்தி எந்த டவுட்டும் மாறிக்கு வராது. சிஸ்டர், சாமியார் தான் லைன்ல வெளியே நிக்கிறாரு போல இருக்கு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா.